ஈன்ற தாய் தந்தை முதல் சித்திர திருவடிகளை வணங்கி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டு தமிழ் பெருமொழி மக்களுக்கும் வேளாளர்குல மக்களுக்கும் கொற்கை சிவமணியின் அன்பான வணக்கங்கள். கொற்கை கடல் அழிந்து விட்டது என்று வரலாற்றில் பதிவாக இருக்கிறது. ஆனால் கொற்கை துறைமுகமே தற்பொழுது குலசேகரப்பட்டினம் என்ற பெயரில் இருக்கிறதே ஒழிய கொற்கை துறைமுகம் அழியவில்லை. அதற்கு சான்றுகள் தான் இந்த காணொளி. முதற்சங்கம் நடைபெற்ற குமரிக்கண்ட கடற்கொள்ளில் மூழ்கிய பின்பு இரண்டாம் தமிழ் சங்கம் நடைபெற்ற கபாடபுரத்தின் 7வது கரைநகர் தான் குலசேகரப்பட்டினம். இந்த குலசேகரப்பட்டினம் ஆரம்ப காலத்தில் கொற்கை துறைமுகமாக இருந்தது. இந்த குலசேகரப்பட்டினம் கடற்கரை தொல்காப்பியர் இருந்த துறையாகவும் கொற்கை துறைமுகமாகவும் அணைவாய் துறைமுகமாகவும் செம்பிச்சமொழி மக்கள் வாழ்ந்த பகுதியாகவும் தமிழ் தேவார சத்தை காரைக்கால் அம்மையார் அந்தாதி அருளி கைநோக்கி சென்ற இடமாகவும் முருகப்பெருமான் இரவு துயில் கொள்ள வந்த பதியாகவும் படுக்கவிட்டு கோயிலுக்கு பதியாகவும் இந்த ஊர் இருக்கிறது. இந்த குலசேகரப்பட்டினம் கொற்கை துறைமுகமாக இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்தில் மணமர காட்டுக்குள் கொற்கை கடல் நீர் புகுந்துவிட்டது என்பதை காண்பிப்பதுதான் இந்த காணொளி. ஏனென்றால் இந்த காணொளி மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், ஆரம்ப காலத்தில் இதுபோல் கடல் கோள்களினால்தான் நமது தமிழகத்தில் முதல் தமிழ் சங்கமும் இரண்டாம் தமிழ் சங்கமும் அழிந்தது என்பதற்கு இது ஒரு சான்று. மரங்களை பாருங்கள், கடலுக்குள்ளேயே மரங்கள் புகுந்து விட்டது. பனைமர காட்டுக்கு இந்த கொற்கை கடல். இந்த காட்சி நமக்கு நினைவூட்டுவது முதல் தமிழ் சங்கமும் இரண்டாம் தமிழ் சங்கமும் எப்படி அழிந்தது என்பதற்காக இந்த சான்றுகள். மேலும் இதனால் தான் இவர்கள் கடல் இல்லாத மதுரையை மூன்றாம் தமிழ் சங்கத்தில் தற்பொழுது மதுரையை அமைத்தார்கள் என்பது தெரிய வருகிறது. ஆகவே காணொலி பார்க்கும் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் காணொலியை பகிர்ந்து கடல் சீற்றத்தினால் வரக்கூடியதை தெரிந்து மக்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும். இயற்கைக்கு புறம்பாக நாம் செயல்கள் செய்தால் இயற்கை நம்மளை அழிக்கும் என்பதே இதற்கு ஒரு சான்று. இயற்கையோடு ஒன்றி மரங்களை வெட்டாமல் மழை வருவதற்குரிய சூழலை உருவாக்கக்கூடிய மரங்களை வெட்டாமல் மழை நீரை நாம் தேக்கி வைத்து மக்களுக்கு பணி செய்யாத காலங்களில்